ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கடவுளுடன் ஒரு பேட்டி. ஒரு நாள் ஒருத்தனுக்கு கடவுளோட பேட்டி எடுப்பதாய் கனவு ஒன்று வந்தது. கடவுள் சொன்னார், உள்ளே வா. அழைத்த கடவுள், என்ன பேட்டி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, உங்களுக்கு நேரம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொன்னான் அவன். கடவுள் சிரித்தாரு. என் நேரம் முடிவற்றது, எதையும் செய்ய போதுமானது. சரி, என்ன கேட்க போற அப்படின்னு கேட்டாரு. மனித இனத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்துவது எது அப்படின்னு அவன் கேட்டான். கடவுள் சொன்னாரு, மனிதன் ரொம்ப குழந்தையா இருக்க பிடிக்காம சீக்கிரமே வளர்ந்து பெரியவனாகிறான். ஆனா வளர்ந்த பிறகு குழந்தையாகவே நீண்ட காலம் இருக்கிறான். பணத்துக்காக உடல் நலனை இழக்கிறான். பின்னர் இழந்த நலத்தை திரும்ப பெற எல்லா பணத்தையும் இழக்கிறான். எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் கவலையோடு யோசிப்பதுல இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தை மறந்து விடுகிறான். நிகழ்காலமும் எதிர்காலமும் அவனுக்கு இல்லாமலேயே போகிறது. சாகாமல் இருக்க வாழ்கிறான், ஆனா வாழாமலேயே சாழ்கிறான் அப்படின்னு சொன்னாரு அவரு. கடவுள் கைகள் லேசாக அசைந்தன. சில நொடிகள் மௌனம். ஒரு தந்தையாக இந்த பூமியில உள்ள உங்களின் பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு அவன் கேட்டான். அதற்கு கடவுள் அவர்கிட்டேருந்து ஒரு புன்னகை மட்டும்தான் வந்தது. அவர் அவனை பார்த்து, கண்ணா, யாரும் தன்னை நேசிக்க வேண்டும் என்று வலுவில் முயற்சிக்காதே. நேசிக்கப்படும் அளவு நடந்து கொள். வாழ்க்கையில ஒருத்தன் சம்பாதிச்சது மதிப்புள்ளதல்ல, அதை எப்படி சம்பாதிச்சான் என்பதில் தான் அந்த மதிப்பு இருக்கு. உன்னை விட ஒன்று சிறந்ததுன்னு ஒப்பிடுவதே கூடாது. எல்லாம் இருக்கிறவன் பணக்காரன்னு நினைக்காத. உண்மையில் யாருக்கு தேவை குறைவோ அவன்தான் பணக்காரன். நாம் நேசிக்கும் ஒருத்தரை புண்படுத்த சில நொடிகள் போதும், ஆனா அதை ஆற்ற பல ஆண்டுகள் ஆகும். நம்மை நேசிக்கும் பலருக்கு அதை சரியாக வெளிப்படுத்த தெரியாமல் இருப்பதுதான் நிஜம். பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்க முடியும்னு நினைக்கிறது தப்பு. சந்தோஷத்தை ஒருபோதும் வாங்க முடியாது. இரண்டு பேர் ஒரே விஷயத்தை பார்த்தாலும் அவர்கள் பார்க்கும் விதம் வேறு வேறாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம் சக நண்பனை பற்றி எல்லாம் தெரிந்து வைத்திருப்பதும் எந்த சூழ்நிலையிலும் அவனை விரும்புவதுமே. அடுத்தவனை மன்னிக்க தெரிந்தால் மட்டுமே போதாது, தன்னைத்தானே மன்னித்துக் கொள்ளும் தன்மையும் வேண்டும். நீ சொன்னதை மற்றவர் மறக்கலாம், நீ செய்ததையும் மறந்து போகலாம். ஆனா உன்னால் அவர்கள் பெற்ற உணர்வை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். பேட்டி முடிந்தது என்று சொல்லும் விதமாக கண்களில் சிரித்தார் கடவுள். அவரது கதவுகள் மூடின. தேவையானது கிடைத்த சந்தோஷத்துடன் விழித்திருந்தான் அந்த மனிதன். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.